இவர்களுக்கு திருமண தடை எப்படி ஏற்படலாம் அப்படின்னா, லக்னம்னு ஒன்று இருக்கு. நம்ம இங்கே ராசி தான் பலனா பார்க்குறோம். லக்னத்துக்கு தகுந்து சில விஷயங்கள் மாறுபடும். இப்போ விதி கட்டால் மதியப்பார், மதி கட்டால் கதியை பாருமா. அதாவது விதினா லக்னம், அது கெட்டு போச்சு நல்லா இல்லை அப்படின்னா சந்திரனை வச்சு பலன் சொல்லு, மதியை வச்சு பலன் சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஏழாம் வீட்டுக்கு முன்னும் பின்னும் தீய கோள்கள் இருந்தால் அது பேர் பாவ கர்த்தாரிமா. அந்த யோகத்துல அது இருந்தா, இல்லாட்டி இந்த சுக்கிரன் பகை வீட்டுல போய் உட்கார்ந்தா, இல்லாட்டி இந்த சுக்கிரன் வக்ரமாகி இருந்தார், அப்படி இல்லாட்டி இதே சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருந்தார், இவர்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தும். சுக்கிரன் இருக்காரு, அங்கே சூரியன் நிற்குதா, அப்புறம் ராகு நிற்கா, கேது இருக்கா, அதுக்கு தகுந்த நம்ம பரிகாரம் சொல்லணும். பொதுவாக மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்குரிய பரிகாரத்தை செஞ்சாலே இது அதை சரி பண்ணி கொடுக்கும். முதல்ல இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி என்பர்கள். ஸோ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு திருமணத்தில் தொடர்ந்து தடை ஏற்படுறதோ, இப்போ திருமணம் அப்படின்றது பெரிய கனவாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன சார்? இப்போ மேசராசியை பொறுத்த முடிக்கும், இது முதல் ராசி, செவ்வாயோட ராசி. செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ராசி. இவர் தான் மங்களக்காரகன். அதனால தான் மங்களமாக ஆரம்பிப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு அந்த அந்த சொல்லும் போதே நல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மங்களக்காரகன், அது முதல் ராசியாக இருக்குது. இவர் செவ்வாயாக இருக்கிறார். இந்த அதிகப்படியான கோபம், அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறது, அது வேக வேகமாக செய்கிறது, முந்திரி கொட்டை மாதிரி செய்கிறது. ஓகே. இந்த ராசியோட அந்த சிம்பிள் என்னன்னா செம்மறியாடு. செம்மறியாடு நிமிராது, யோசிக்காது, நுனிப்புல் மேயும், புல்ல முழுசாகவும் மேயாது. அதுதான் இவங்களோட ஒரு குணாதிசயம். ஸோ இவர்களுக்கு திருமண தடை எப்படி ஏற்படலாம் அப்படின்னா, லக்னம்னு ஒன்று இருக்குது. நம்ம இங்கே ராசி தான் பலனாக பார்க்குறோம். லக்னத்துக்கு தகுந்து சில விஷயங்கள் மாறுபடும். இப்போ விதி கட்டால் மதியப்பார், மதி கட்டால் கதியை பாருமா. அதாவது விதினா லக்னம், அது கெட்டு போச்சு நல்லா இல்லை அப்படின்னா சந்திரனை வச்சு பலன் சொல்லு, மதியை வச்சு பலன் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போ சந்திரனும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த இடம் கெட்டு போச்சு அப்படின்னா கதியை வச்சு பாரு. கதினா சூரியனை வச்சு பலன் பார்க்க சொல்கிறான். ஸோ அப்படி பார்க்கலாம். அதனால் இப்போ நம்ம ரெண்டாவது எடுக்கக்கூடிய அந்த சந்திரனை வச்சு கண்டிப்பாக பலன் சொல்லலாம். சொன்னோம்னா பலன் பலிக்கும். அப்படிங்கும்போது இந்த மேசராசிக்கு 7வது வீட்டு அதிபதி யாருன்னா துலாம் வீட்டு அதிபதி ஆகிறாரு, சுக்கிரன் ஆகிறாரு. ஸோ இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் கெட்டு போயிருந்தா, அதாவது நீசமாகியிருந்தா, இல்லாட்டி அந்த 7ஆம் வீட்டுக்கு முன்னும் பின்னும் தீய கோள்கள் இருந்தால் அது பேர் பாவ கர்த்தாரிமா. அந்த யோகத்தில் அது இருந்தா, இல்லாட்டி இந்த சுக்கிரன் பகை வீட்டில் போய் உட்கார்ந்தா, இல்லாட்டி இந்த சுக்கிரன் வக்ரமாகி இருந்தார், அப்படி இல்லாட்டி இதே சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருந்தார், இவர்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது போக இந்த ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தில் தீய கோள்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சனியை தவிர்த்து, சனி அங்கே உச்சமாகிறார், அதில் சனியை தவிர்த்து ராகு, கேது, அதுபோக சூரியன், இவர்கள் நின்றால் இந்த திருமண தடையை கண்டிப்பாக ஏற்படுத்தி தராங்க. செவ்வாய் நிற்கலாம். ஏன்னா செவ்வாய் 7ன்னா அவர் ராசி அதிபதியாக இருக்கிறாரு, வீட்டோட மாப்பிள்ளை. இவர் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடணும். அப்படி போய்க்கலாம். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் நல்ல மருமகளாக இருப்பாங்க. மாமியாருக்கு மாமனாருக்கு நல்ல அடக்கமான மருமகளாக இருப்பாங்க. ஸோ இந்த கோள்கள்லாம் இங்கே இருக்கும்போது திருமண தடையை உண்டு பண்ணும். இது மட்டும் காரணி இல்லை, இன்னும் பல காரணிகள் இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி, 3, 7, 11 சில விஷயங்களாக இருக்குது. நம்ம பொது பலன் பேசுகிறனால கொஞ்சம் பொதுவாக பார்க்குறோம். மற்றபடி உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருக்குன்னா பர்சனலாக நம்மளை கேட்டிங்கன்னா நான் சில சமயம் சொல்கிறேன். அதாவது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு. ஏன்னா எல்லா காரணத்தையும் சொல்ல முடியாது, நான் கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்களுடைய சுய ஜாதகம் விஷயம் இருக்குல்ல, அதனால முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கோள்களோட அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த மேசராசிக்கு திருமண தடையை ஏற்படுத்தி. ஓகே சார். ஸோ இப்போ மேஷ ராசிக்கு வந்து திருமண தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த திருமண தடை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா மேஷ ராசி என்பவர்கள் என்ன மாதிரி பரிகாரம் எடுத்துக்கலாம்? ஓகே, இந்த பரிகாரம் அப்படின்னா இது செவ்வாய் பகவான் அவருக்கு செய்யக்கூடிய பரிகாரம். ஆக்சுவலாக 7ஆம் இடம் சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு செய்யணும்னு நினைப்பேன். நான் இப்போ அங்கே வரல, ஏன்னா 7ஆம் இடத்து காரகமே வேறு வேறு விஷயம்லாம் இருக்குது. சுக்கிரன் இருக்காரு, அங்கே சூரியன் நிற்குதா, அப்புறம் ராகு நிற்கா, கேது இருக்கா, அதுக்கு தகுந்த நம்ம பரிகாரம் சொல்லுவோம். பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்குரிய பரிகாரத்தை செஞ்சாலே இது அதை சரி பண்ணி கொடுக்கும். நான் நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எதிர்த்தாப்புல வருவேன், சும்மா விட்டுருவேண்ணா, நல்லா பார்த்துக்குவேன் தானே. அதெல்லாம் நேரியால ராசியை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மேசராசியை பொறுத்த முடியும். இவர் செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அப்போ முருகனுக்கு செவ்வரளி மாலை அதை சாத்தி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் அந்த திருமண தடையிலேருந்து நீங்கிக்கலாம்.
ஓகே. அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழை பெண்ணோட திருமணத்திற்கு உதவி. நீங்கள் கொஞ்சம் சீர்வரிசை மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த திருமணம் உங்களுக்கு அது நடக்கிறது மூலமாக உங்கள் திருமணம் சீக்கிரம் நடக்கும். திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு பிரச்சனை ஏன் வருது? முதல்ல ஏன் இந்த திருமண தடைகள்லாம் ஏற்படுது அதிகமாக? இது ஒன்று கிரக ரீதியாக சொல்லலாம், ஜாதகத்தில் கிரக ரீதியாக சொல்லலாம். இன்றைக்கி சிலரோட கண்டிஷன், ஓகே, அதாவது அவங்க அம்மா அப்பா போடுற கண்டிஷன், எனக்கு மாப்பிள்ளைன்னா சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பொண்ணு சைட்லேயும் அவங்க சில சமயம் டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த டிமாண்டெல்லாம் விட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கும் 90s கிட்ஸுக்கு. ஏன்னா எல்லா கிட்ஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சு தான் இருக்குது. 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. 70s உள்ளவங்களுக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க, இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் கண்ணால் பார்க்குறோம். விஷயம் என்னென்னா முக்கியமாக கிரக இணைவுகள், கிரக சேர்க்கைகள் இருக்குது, கிரகம் ஒரு இடத்துல போய் உட்கார்றது இருக்குது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. கலத்திரக்காரகன்னு சொல்லி ஒரு கோள், அது வந்து பராசர முறையில் ஒரு மாதிரியும் ஜெய்மினி மெத்தடில் வேறு மாதிரியும் இருக்கும். இதுதான் ஆரம்பத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் கேபி அஸ்ட்ராலஜி, இன்றைக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, ரொம்ப அஸ்ட்ராலஜிஸ் வந்துருச்சு. நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் பூராமே ரிசல்ட் வரனால தான். ஸோ ரியலாக ரிசல்ட் வருது. ஸோ இந்த பராசர முறைப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி சொல்லும்போது கலத்திரகாரகன் அப்படின்னா சுக்கிரன், இது ஆண்களுக்கு சொல்லும்போது. பெண்களுக்கு சொல்லும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் சகோதரக்காரகனாகவும் இருக்கும். அப்புறம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இது கணவராக மாறிக்கணும் பெண்கள் ஜாதகத்தில். ஸோ இந்த கோள்கள் போய் நீசமாகக்கூடாது. அப்புறம் கேது கூட போய் சேர்ந்து உட்காரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. அப்புறம் தீய கோள்னு சொல்லக்கூடிய சனி, அப்புறம் சூரியன், இவங்க கூட சேரக்கூடாது. சேர்ந்துச்சுன்னா தீய பலனை தரும். அதனால திருமண தடை உண்டாகும். சிலருக்கு டிலைடு மேரேஜ் இருக்குது, சிலருக்கு டினைடு மேரேஜ் இருக்குது. டிலைடுனா இல்லை, தாமதமாக முடியுது. சிலருக்கு திருமணமே இல்லை அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு சில கோள்கள் தான் காரணம். ஓகே. அதில் இணைவுகள் ரொம்ப இருக்குது. அது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அந்த இணைவுகளை பூரா நான் சொல்ல முடியும். ஓகே சார், அந்த மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா விவாகரத்துகள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு திருமணம், ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜோதிடம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலுமே அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணத்துக்கு மஸ்ட்டாக இந்த பொருத்தம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது இல்லைனாலே பிரச்சனை தானா? என்ன பொருத்தம் இருக்கணும்? இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, 10 பொருத்தம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ இன்றைக்கி எல்லா சடமும் பார்க்குற அளவுக்கு புத்தகம் வந்துச்சு. எங்கள் சிவகாசியில் தான் அச்சடிக்கிறாங்க. 3 ரூபா தான் அந்த புத்தகத்தோட விலை. அவங்க 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த விலைக்கு வாங்கினா 3 ரூபா தான். நீங்கள் பஸ்ஸில், நீங்கள் சிவகாசி பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சும்மா அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. அப்புறம் திரும்ப வந்து கலெக்ட் பண்ணும்போது காசு கொடுக்குறவங்க காசு வாங்கிக்குவாங்க, புக் எடுக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதில் 1 நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு ஒரு புத்தகம். அது எளிதாக திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. சில ஜோதிடர்கள் 10 பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிரக பொருத்தம். முதல்ல இந்த பொருத்தம், உங்கள் நட்சத்திரமும் அவங்க நட்சத்திரமும் சேரலை அப்படின்னா நான் எப்படி கட்டி வைக்கிறது? அப்போ அதுக்கு 10 வித பொருத்தம் இருக்குது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், அப்புறம் வசியம், ராசி, ராசி அதிபதி, யோனி, ரஜ்ஜு, அதுக்கப்புறம் வேதைன்னு சொல்லி இந்த 10 வித பொருத்தங்கள் இருக்குது. இதில் கிராமத்து பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாலி பொருத்தமும் சோழி பொருத்தமும் இருக்கா, பார்த்து சொல்லுப்பா அப்படிம்பாங்க. கிராமத்தில் சொல்லும்போது அது சில சமயம் கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை. தாலி பொருத்தம் கட்டக்கூடாது. சரி, தாலி பொருத்தம் இருந்தால் அதுக்கப்புறம் சோழி பொருத்தம் அப்படிமா. சோழி பொருத்தத்துக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் கிராமத்து சொல்லும்போது தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குமா பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லி நம்ம சொல்லும்போது யோனி பொருத்தம். தாலி பொருத்தத்தை ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மஸ்ட். ஓகே. இது 2 இருந்துச்சுன்னா தைரியமாக கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், நல்ல பொருத்தம் உள்ள போய் சண்டை போடாமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோதான் 10 பொருத்தமும் இருந்தாலும் சண்டை வர்றது சண்டை வரத்தான் செய்யும். நான் ஒரு வார்த்தையை விட்டால் டக்குன்னு சண்டை போடுவான், என்ன அடுத்து சேர்ந்துக்கிடுவான். அந்த சேர்ந்துக்கிற தன்மை அவன் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால தாலி பொருத்தம் சோழி பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோழி பொருத்தங்கிறது யோனி, அப்புறம் வசியம். இந்த வசியமும் யோனியும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் 2மே அமையாது. அப்போ இது 2ல் 1 இருக்கணும், ஷுவராக இருக்கணும். அப்புறம் அந்த ரச்சி பொருத்தம் கம்பல்சரியாக இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் இருக்கணும். தினப்பொருத்தங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாக இருக்கணும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த கிருத்திகை 3ஆம் நட்சத்திரம் உடையும்.
ஓகே. அதுக்கப்புறம் 5வது நட்சத்திரம் உடையும், அப்புறம் 7வது நட்சத்திரம் உடையும். இந்த உடையிற நட்சத்திரம் என்ன பலன் தரும்னா வதைனா அன்றாடம் நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும். சண்டை சச்சரவுகளை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும்.